வெல்கம் டு சென்னை டு மேங்களூர் ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மட்டன் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். மட்டன் வறுவல். அதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வரமிளகாய் 5, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் வரமல்லி, கொத்தமல்லி 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம். ரொம்ப பவுடரா அரைக்கணும்னு தேவையில்லை. ஓரளவுக்கு கொரன்னு அரைச்சாலும் பரவாயில்ல. இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கர்ல கழுவி வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பவுடரை சேர்த்துக்கலாம். நீங்க தனித்தனியா பவுடரா சேர்த்தாலும் இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. இந்த மாதிரி அரைச்சு போட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த டம்ளர்ல 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன். மட்டன் வேகறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். கருவேப்பிலை 3 கொத்து எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தழை, வரமிளகாய் 3, சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன். இப்ப கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே வறுவல் செய்யும் போது நல்லெண்ணெய் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல எடுத்து வச்சிருக்க வரமிளகாய சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாங்க. இவ்வளவுதான் வேலையே. பவுடர் மட்டும் சேர்த்து, நம்ம ரெடிமேட் பவுடரை சேர்த்து செய்யறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா அரைச்சு செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா சுருண்டு வரணும். நம்ம ஊத்திருக்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம்.
ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்ப ஓரளவுக்கு தண்ணி வத்திருக்கு. கொஞ்சமா நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்மளோட மட்டன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. சூப்பரா நம்மளோட மட்டன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. இப்ப இதுல கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தலைய சேர்த்துக்கலாம். இத கடைசியா சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சூடா சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. ரச சாப்பாடு கூடயும் நல்ல காம்பினேஷன். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மட்டன் வறுவல் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.